காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஸ்ட்ரைக் பண்ணது நீங்கள் சொன்னபடி வினாத்தாள் எப்படி கசிஞ்சதுன்னு கேட்குறான். இவங்க வந்துக்கிட்டு இதே ரத்து பண்ணணுங்கிறான். இந்த நீட் தேர்வு கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் ஆட்சியில் தானே இந்த பில்லையை கொண்டு வந்தாங்க. அப்போ கூட்டணி ஆட்சியில் வெக்கம் இல்லாமல் திமுக காரன் போய் சப்போர்ட் பண்ணால. அப்புறம் நீட் இன்னைக்கு கத்தனா என்ன அர்த்தம்? நீட்டுங்கிறது படித்தவன் சப்ஜெக்ட். உங்களுக்கு என்ன வேலையா? உதயநிதிக்கு ஸ்டாலின் நீ யார் நீட்டை ரத்து பண்ணுன்னு கேட்க நீ யார்? உனக்கு ஓட்டு போட்டான், நீட்டை ரத்து பண்ணுவான். ஓட்டு போட்டான், உனக்கா ஓட்டு போட்டான். அன்னைக்கு சாருங்கிற இதில் 75 லட்சத்தை நீக்கலை, இந்த தடவை ஜெயிச்சிருப்பாங்க. மாணவன் தானே இழுவ பொறுமை, பெற்றோர்கள் படிக்க வைக்க பொறுமை. இவன் 2 பேரும் அமைதியாக இருக்கான். உங்களுக்கு எல்லாம் என்ன காயுதுன்னு கேட்குறேன். இந்த பாரஞ்சித்துக்கு எல்லாம் படிக்காத போயிருக்காங்க. இந்த பாரஞ்சித் இந்த வெற்றிமாறன் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து சினிமாவில் சேர்ந்தான். வெற்றிமாறன் 100 ரூபா கொடுத்துருப்பாரு. தலித் மக்களுக்காக பேசுகிறாங்க இல்லைங்களா? தலித்துங்கிற ஒரு கார்டை வச்சுக்கிறான். எல்லாம் உதயநிதியோட கைக்கூலி. அதனால் உதயநிதி என்ன சொல்கிறாரு அதை கேட்டுக்கிட்டு ஆடுற கைக்கூலிகள். செந்தில் பாலாஜிக்கு சட்டம் தெரியாது, தம்பிக்கு சட்டம் தெரியாது, எவனுக்கு திமுக காரனுக்கு சட்டம் தெரியாது. அம்பர்லா ப்ரொடெக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டில் போடுங்க. எங்களை வேறு வழக்கில் கை செய்யக்கூடாது. நீங்கள் யார் சொல்கிறது கேட்குறது? பொய் வழக்கு போடுறதுலாம் உங்களுக்கு கை வந்த கலை. அவங்க ஆட்சியை கவுக்கணும்னா அவன் கேஸ் போடுவானா? போட மாட்டான். நிச்சயமா அதனால கேஸ் போட்டுருக்கான். உன்னை செந்தில் பாலாஜி உன் மேலே கேஸை போடுவாங்க. நீ போட்டல்ல. ஒரு பொம்மையை முதலமைச்சராக வச்சுருந்தாங்கல்ல, ஒரு கோமாளியை முதலமைச்சராக வச்சுருந்தாங்கல்ல, ஸ்டாலின்கிற கோமாளியை. அந்த கோமாளியை முதலமைச்சரை வச்சுட்டு அந்த ஆளு பவர் எடுத்துக்கிட்டு இந்த ஆளு ஆடினாரா இல்லையா? அப்படின்னா அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால அக்யூஸ் கன்ஃபெஷன் கொடுத்துட்டானே, அதனால எவ்ரி டைம் கைது பண்ணலாம். ஜெயிலுக்கு போனால் மறுபடியும் இன்னொரு கேஸ் போட்டு கூட பண்ணலாம். அப்படித்தான் வரும். இயற்கை நியதி அது. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சியினுடைய தலைவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வரதராஜன் ஐயா நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு ஜனநாயகன் படம் 23ஆம் தேதி நல்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுல ரிலீஸ் ஆனதுல அரசு விடுமுறை அளித்திருக்கிறார்கள் முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை உதயகுமார் அவர்கள் வச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி போட்ட இதுல பாத்தீங்கன்னா அருணாச்சலம் அவர்களுடைய லாக்அப் டெத்தை பத்தி தமிழக முதல்வர் கவலைப்படலை. ஆனா அதை நினைக்கும் போதே மனசு வருத்தமா இருக்கு. ஆனா இன்னைக்கு தியேட்டர்ல போய் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க அமைச்சர்கள் எல்லாமே அப்படின்னு அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. நிஜமாவே தமிழக அரசு இயங்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு அப்படின்னு கனிமொழி அவங்களும் ட்வீட் போட்டு அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஜனநாயகன் இஷ்யூ சினிமா போய் பார்த்துருக்காரு முதலமைச்சர். அதுவும் நைட்டு ஷோ தான் போய் பார்த்துருக்காரு. அவர் ஒர்க்கிங் டைம் காலையில் 9:00 5:30 வரை. அவரும் ஒரு அரசு ஊழியர், பப்ளிக் சர்வெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் அவர் போய் படத்தை பார்த்துருக்காரு. அது அவருக்குரிய தனிப்பட்ட உரிமை. ஏன் ஸ்டாலின் படங்களை, லெஜெண்ட் படங்களெல்லாம் போட்டு பார்க்கலையா? வாழை படத்தை போட்டு பார்க்கலையா? அதுக்கடுத்தது ரஜினிகாந்த் படம் ஒன்று வந்ததில்ல, கூலி படம் எல்லாம் போட்டு பார்க்கலையா? மக்கள் போராட்டம் அவங்க பையன் ரிலீஸ் பண்ண அத்தனை படத்தையும் போட்டு பார்ப்பாரு இல்லையா? அதுக்கு முன்னாடி அவர் பையன் நடித்த அத்தனை படத்தையும் முதலமைச்சராக இருக்கும்போது தானே பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மா சுப்பிரமணியிட்ட காலையில் வாக்கிங் போகும்போது பையன் படம் எப்படி ஓடுது, நடிப்பு எப்படி இருக்குது, அது கலெக்ஷன் எப்படி இருக்குன்னா பல தடவை கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ இவங்க என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. சரி, நைட் ஷோ அவர் டியூட்டி முடிஞ்சோன்னு போயிருக்காரு. சில அமைச்சர்கள் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அமைச்சர்கள் போனால் அதில் என்ன தப்பு? பெர்மிஷன் வாங்கிட்டு போவாங்க. இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு பெர்மிஷன் ஒன்று உண்டு. பெர்மிஷன் கேட்டு 1.5 மணி நேரம் போவாங்க. ஒவ்வொன்றுக்கும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுன்னா அவங்களுக்கு அந்த சலுகைகள் உண்டு. லீவு கூட போடலாம். ஒரு நாள் கேஷுவல் லீவை போட்டுட்டு போய் கூட சினிமா பார்த்துட்டு வந்திருக்கலாம். இல்லை என்ன ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது, ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கணும்னா நீங்கள் உங்கள் கதையை கண்டிங்கன்னா கேவலமாக போகும். ஒரு நாளைக்கு 2 படமெல்லாம் பார்த்துருக்காரு இதே ஸ்டாலின். படத்து பேரோடு சொல்கிறேன். அதனால் இது உதயநிதி பேசுகிறாரு. அருணாச்சலம் அப்படிங்கிற பையன் லாக்அப் டெத்து. அஜித்குமாருங்கிற பையனை கூட்டிகிட்டு போய் அந்த இவங்களுக்கு அந்த
கோயில் இது பண்ணணும்னு சொல்லி அடிச்சே கொன்ன ஒரு உங்காச்சு. அப்பெல்லாம் உங்களுக்கு மாணவ கரோஷம்ங்கிறது உதயநிதிக்கு இல்லையா? என் கேட்க வேண்டியது அப்போ அன்னைக்கு கேட்டிங்களா? அந்த அஜித்குமார் கொலை வழக்கில் பின்னணியில் யார் யார் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிங்களா? உங்கள் அப்பா தான் அந்த பொண்ணுக்கு வந்து நிகிதாவுக்கு ஆதரவாக அதிகாரிகளை தூண்டிவிட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஃபோன் பண்ணி சொல்லித்தான் இன்ஸ்பெக்டர் அந்தந்த ஸ்டேஷனில் அடித்தாங்கன்னு ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி இன்றைக்கி ஒரு நிறுவனம் ஆச்சு. அதனால் இதை பற்றி பேசுகிறதுக்கும் உங்களுக்கு இது இல்லை. அதை அஜித்குமாரை பேசிட்டு இங்கே போய் அழுகிறாரு. படத்தில் ஏதோ அழுகை செய்து வந்தால் அழுவாங்க. என்ன இதெல்லாம் பேசுகிற பேச்சா? அரசியல்வாதியாக இருக்கார் உதயநிதி, பேசுவதற்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது. பேசுவோமே. லண்டனுக்கு உங்கள் அப்பா எதுக்கு போனார் அப்படின்னு நானே பேசுகிறேன். லண்டனில் நீங்கள் வச்சுருக்கிற பேங்க் எங்கெங்கே இருக்குதுன்னு நான் சொல்லவா? லண்டனில் அப்படிலாம் இதை வச்சுட்டு துபாயில் ரியல் எஸ்டேட் கம்பெனிகளுக்கெல்லாம் கொள்ளையடித்த பணத்தில் போய் பார்ட்னர்ஷிப்பை போட்டு அந்த கம்பெனிக்காரன் பூரா வந்து ஓஎம்ஆரில் பெரிய பெரிய பில்டிங்காக 50 பில்டிங் 60 பில்டிங்னா 60 அடுக்கு மாடியில் மாடி கணக்கில் கட்டி அதுக்கெல்லாம் சிஎம்டிஏ பெர்மிஷன் கொடுக்க சொல்லி மக்கள் பணத்தை கொள்ளையடித்த பணத்தில் நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற கதையெல்லாம் சொல்லவா? அதனால் எதை பற்றியும் பேசுகிறதுக்கும் உங்களுக்கு அருகதை கிடையாது. ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு இந்த 5 வருஷத்தில் நீங்கள் செய்யாத ஊழல் இல்லை. இன்டர்நேஷ்னலை தாண்டி போயிட்டீங்க அப்படிங்கிறது தான் மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் உருப்படியான அரசியல் ஏதாச்சும் இருந்தால் அதை பற்றி பேசுங்க. நிச்சயமா சார். அப்படிங்கிறது தான் அது. கனிமொழியெல்லாம் பேசாதீங்க. உங்கள் மகனையும் உங்கள் புருஷனையும் சிங்கப்பூர் சிட்டிசனாக ஏன் ஆக்குனீங்க? நீங்கள் ஒரு இந்தியா மேலே உங்களுக்கு பற்று இருந்தால் எதுக்காக ஆக்குனீங்க? இங்கே கொள்ளையடித்து 2Gயில் சம்பாதிச்ச பணத்தை பூரா இங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்பாவையும் டேக்ஸ் பர்பஸுக்காக பையனையும் பையனுடைய சொந்த கணவனையும் அங்கே சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகி டேக்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் வாங்கணும், குறைஞ்ச டேக்ஸு சிங்கப்பூரில் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உருவாக்குனீங்க. நீங்கள்லாம் ஒரு அரசியல்வாதியா? நேர்மையான அரசியல்வாதியா? மனசாட்சி உள்ள அரசியல்வாதியா? மனசாட்சி உள்ள அரசியல்வாதி சென்னையில் வந்து இதை பண்ணிக்கிட்டு மகனி உங்களையும் போய் வேறு நாட்டு பிரஜையாக்குவாங்க அப்படிங்கிறத இவங்க யோசிச்சு பார்க்கணும். கனிமொழி. அதனால் பேசுகிறதாக இருந்தால் உருப்படியான விஷயம் 1000 இருக்குது. அதை பற்றி பேசுங்க. இன்னைக்கு குதிரை பேர வழக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் கொடுத்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஆனா இவங்க 2 பேருமே அசோக் குமார் அவர்களும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து கையெழுத்து போடவே இல்லை. ஏன் இவ்வளவு நாள் கையெழுத்து போடாம இருந்தீங்க, எங்க இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அவரு காவல்துறைக்கு ஒரு கடிதமும் எழுதி இருந்தார். நாங்க இங்கதான் இருக்கோம், எங்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை, எங்க மேல வந்து இன்னொரு வழக்கு ஏதாவது போட்டுருவாங்களோ அப்படிங்கறதுலதான் நாங்க வந்து கையெழுத்து போடல அப்படிங்கிற ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 2 பேருமே அந்த குதிரை பேர வழக்குல வந்து ஆஜராயிருக்காங்க. சார், நீங்க இதை எப்படி ஒரு வழக்கறிஞரா பாக்குறீங்க? அந்த ஒரு முன்ஜாமீன் வழக்குல முன்ஜாமீன் கொடுக்கும் போது இந்த ஆர்டர் வாங்கின தேதியிலேருந்து 15 நாளைக்குள்ள நீங்கள் சரண்டர் ஆகணும்னு தான் இருக்குது. அதனால உங்கள் கையெழுத்து போட்டு அந்த ஆர்டர் வாங்கி அந்த 15 நாளைக்கே அப்படி இந்த பக்கம் எதுவும் யார்ட்டையும் வெளியில் சொல்லாமல் கையெழுத்து போடலன்னாங்க. இன்னைக்கு 15 நாளுக்கு இடு முடிஞ்சது. நேர்ந்து 15 நாளைக்கு இடைப்பட்ட பீரியடில் ஹைகோர்ட்டை போட்டு பார்த்தாங்க. என்னென்னா எங்கள் மேலே வேறு கேஸ் போடக்கூடாது, அதுக்கு பேரில் அம்பர்லா ப்ரொடெக்ஷனும் பேர், அதுக்கு வேறு கேஸை போடணும். செந்தில் பாலாஜிக்கு சட்டம் தெரியாது, தம்பிக்கு சட்டம் தெரியாது, எவனுக்கு திமுக காரனுக்கு சட்டம் தெரியாது. அம்பர்லா ப்ரொடெக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டில் போடுங்க. எங்களை வேறு வழக்கில் கைது செய்யக்கூடாது. நீங்கள் யார் சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? உங்கள் மேலே கமெண்ட்டு போட்டவனெல்லாம் எத்தனை வழக்கு போட்டீங்க? ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமேலாம் நீங்கள் வழக்கு போட்டீங்களா இல்லையா? அதனால் பொய் வழக்கு போடுறதுலாம் உங்களுக்கு கை வந்த கலை. அது மற்றவங்களுக்கு அவங்க ஆட்சியை கவுக்கணும்னா அவன் கேஸ் போடுவானா போட மாட்டான். நிச்சயமா. அதனால கேஸ் போட்டுருக்கான். நீ மேற்கொண்டு கேஸ் போடக்கூடாதுன்னா போயிடுவான். நீங்கள் அப்படி தானே போட்டீங்க, அதுதான் பதில். முன்ஜாமீன்னா வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும். கோர்ட்டில் போயிட்டு முன்ஜாமீன் வாங்கும்போது இப்போ கரெக்டாக உரிய நேரத்தில் வாங்கலைன்னா வெட்டிடுவான் வாழை. அதனால் இன்றைக்கி போய் கொடுத்துட்டாருல்ல. அதனால இவங்க என்னமோ சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள
சட்டத்தில் என்ன சொல்லுதோ செஞ்சு போக வேண்டியது. ஆனா அவமதிப்பு வழக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்கணும்ல சார், இல்ல பிடி வாரண்ட் கொடுத்துருக்கணும். ஏன் 15 நாள் டைம் இருக்கு அதுக்கு. கையெழுத்து போட்டு ஆர்டர் வாங்கினதுலேருந்து 15 நாள் டைம். 15 நாளைக்குள்ளே தான் கேஸை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ போய் இப்போ அவன் பண்ணி ஆஜராகி இன்னைக்கு ஜாமீன் வாங்கிட்டாங்க. அதனால் அந்த 15 நாள் டைமு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. என் மேலே கேஸை போடுறான், என்ன கைது பண்ணான், கைது பண்ண தயார் செய்வான். உன்னைய சும்மா விட்டுருவாங்களா? உன்னை எப்படி சும்மா விடுவாங்க? நீ பல பேரை கைது பண்ணாச்சே, நீ பல பேர் பல வழக்குகளை போட்டவனாச்சே. நீ உன் கையில் ஆட்சி இருக்குது, உன் கையில் பதவி இருக்குன்னு நீ போட்டாலாச்சே. கமெண்ட்டு போட்டவனெல்லாம் கைது பண்ணார் இருந்தார். இவரே போய் கமிஷனர், அப்போ என்ன ஆட்சியாக நடந்தது? கமிஷனர் இந்த ஒரு அருண்ங்கிறது ஒரு ஆள்கிட்ட போய் இவர் சொல்கிற ஆளப்புறம் அந்த ஆள் கைது பண்ணிட்டு காவல்துறைவாக நடத்தினாங்க, கேடுகட்ட துறையை நடத்தினாங்க. இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தார் அருண். இப்போ எப்படி ஆட்சி நடக்குது? விஜய் சொல்கிறால கைது பண்ணி உள்ளே போடுறாங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க, பார்த்து இது கைது பண்ணாங்க. இப்போ செந்தில் பாலாஜி பயப்படுறதுக்கு காரணமே வந்து ஜூவி ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. இந்த ராஜேஷ் லக்கானி அவர்களை வந்து இங்க தமிழக அரசு தலைமைச் செயலகத்துல வந்து பொறுப்பு கொடுப்பதாக அழைத்திருக்கிறது. ஏன்னா அவர் மத்திய அரசாங்கத்துல வந்து இப்ப வேலையில இருக்காரு. ஆனா திரும்பவும் அவர் தமிழகத்திற்கு வர இருக்கிறார். ஏற்கனவே செந்தில் பாலாஜியினுடைய தலைமைச் செயலாளராக இவர் வேலை செய்திருக்கிறார். அப்படிங்கிறதுனால இவர் வந்துட்டா செந்தில் பாலாஜியினுடைய எல்லா வேலையும் அவுத்து விட்டுருவாரு அப்படிங்கிற ஒரு பயத்துல. அதாவது ராஜேஷ் லக்கானி இல்லைங்க, இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாருக்கும் தெரியுங்க. இல்ல அந்த பயத்துலதான் செந்தில் பாலாஜி வேற கேஸ்ல கை வைக்க கூடாதுன்னு சொல்றாரு. வேற கேஸ் இல்ல, ராஜேஷ் லக்கானி இல்ல, எல்லா கேஸ்லயும் உன்னை போடுவாங்கப்பா. உன்னை செந்தில் பாலாஜி உன் மேல கேஸ போடுவாங்க. நீ போட்டல்ல, ஒரு பொம்மையை முதலமைச்சராக வச்சிருந்தாங்கல்ல, ஒரு கோமாளியை முதலமைச்சராக வச்சிருந்தாங்கல்ல, ஸ்டாலின்கிற கோமாளியை, அந்த கோமாளியை முதலமைச்சராக வச்சுட்டு அந்த ஆளு பவர் எடுத்துக்கிட்டு இந்த ஆளு ஆடினாரா இல்லையா? அதனால் இப்போ என்னை கைது பண்ணாங்க. என் வழக்கில் செந்தில் பாலாஜி தான் கைது பண்ணார். ஸ்டாலின்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ இப்போ இருக்கிற சிஎம்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொன்னாருன்னா உடனே கைது பண்ணலாம்ல. அதனால் செந்தில் பாலாஜி சொல்கிறது எந்த வகையிலும் ஏற்றக்கூடியதல்ல. கத்திக்கு கத்திப்பான், நீ பொய் கேஸ் போட்ட, அவங்க உண்மையாக கேஸ் போடுறாங்க. நீ வந்துக்கிட்டு திருநாவுக்கரசுன்னு அந்த லயலா காலேஜ் முன்னாள் மாணவர்கிட்ட 35 கோடி கொடுத்து இளையராஜாங்கிற எம்எல்ஏ பிடி, இல்லைன்னா 5 கோடி ரூபா உனக்கும் கொடுக்குறேன், 35 5 கோடி உனக்கு கொடுக்குறேன்னு நீ பேர பேசினையா இல்லையா? ஆமாம், அக்யூஸ்டு கன்ஃபெஷன். திருநாவுக்கரசு அக்யூஸ்டு கன்ஃபெஷனில் கொடுக்குறாரு. ஒன்றையும் தான் முடிப்பாங்க. அக்யூஸ்டு கன்ஃபெஷன் வச்சு எஃப்ஐஆரில் என் பேர் இல்லைன்னா எஃப்ஐஆரில் உன் பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அக்யூஸ்டு கன்ஃபெஷன் கொடுத்துட்டா, எஃப்ஐஆரில் பேர் இல்லாமல் இருந்தால் அக்யூஸ்டு கன்ஃபெஷனை வச்சு ஒன்றையும் அரெஸ்ட் பண்ணலாம். அப்படி தான் இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் இதில் தவறு எதுவும் நடப்பது சட்டப்படியும் தவறு இல்லை, இதுபடியும் தவறு இல்லை. அப்படின்னா அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க? வாய்ப்பு நிறைய இருக்குது. அது என்ன அக்யூஸ்டு கன்ஃபெஷன் கொடுத்துட்டானே, அதனால எவ்ரி டைம் கைது பண்ணலாம். ஜெயிலுக்கு போனால் மறுபடியும் இன்னொரு கேஸை போட்டு கூட பண்ணலாம். அப்படித்தான் வரும். இயற்கை நியதி அது. ஒரு ஹீரோ ஒன்றில் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சால் தானே நீ இதே கரு இல்லை. இன்றைக்கி உனக்கு 1000 கோடி 10,000 கோடி உனக்கு எப்படி பணம் வந்தது? அங்கே போயிட்டு கோயம்புத்தூர் தெற்குலேருந்து வீடுக்கு பணம் கொடுக்குறைய, இந்த பணத்துக்கெல்லாம் எப்போ வந்தது? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். செந்தில் பாலாஜி உனக்கு இதே முடிவு அப்படிங்கிறது யாரையும் மறைக்க முடியாது. தாவேக்கல்லையா வேற எந்த ஆட்சி வந்தாலும் ஒன்று விட மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அது ஒரு வேளை ஆளுங்கட்சி மத்திய அமைச்சரவையில் போய் நான் மத்திய பாஜகவில் போய் சேர் பண்ணுறேன். அநேகமாக உங்களை சேர விட மாட்டான். உங்களை மாதிரி ஒரு ஊழல் பேர் வெளியே விட மாட்டான். எங்கே போனாலும் ஊழலாங்க. உங்களுக்கு எதுக்கையா மக்கள் ஓட்டு போட்டாங்க. திருச்சி சிவாக்கு மத்திய பார்லிமெண்ட்ல வந்து மத்திய அமைச்சரவை போஸ்டிங் கொடுக்க செய்தி நீங்க எப்படி தெரியலாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாஜக தீண்டத்தகாத கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்துக்கிட்டு என்ன ஐடியா பண்ணாங்க, இந்த மைனாரிட்டின்னு ஓட்டு கட்டினா எல்லாம் மாற்றி போட்டான். மைனாரிட்டி எல்லாம் இனி மைனாரிட்டிங்கிற கார்டை தூக்கிட்டு எது ஆளுதோ மத்திய அரசாங்கத்தை அங்கே போய் காலில் விழுந்துட்டு 2-3 மந்திரிகளை வச்சுட்டு இந்த இடி சிபிஐ இந்த மாதிரி கேஸை இருந்து தப்பிச்சுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அது நடக்காது. நீங்கள் மத்திய பாஜக கட்சி இந்த மாதிரி ஒரு ஊழல் பெருவழிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆட்சியில் இருக்க முடியாது. மக்கள் உங்களை தூக்கிடுவாங்க, காரி துப்புவாங்க உங்களை. செந்தில் பாலாஜி சேர்த்து பாருங்களேன், தமிழ்நாட்டில்
அப்புறம் நீங்கள் எப்படி ஓட்டு வாங்குவீங்க? நல்ல மனுஷங்களை சேர்த்தா பரவாயில்ல, போகிற இடத்துலலாம் ஊழல், போகிற போர்ட்ஃபோலியோலாம் ஊழல். அப்படி இருந்த ஒரு மனிதரை நீங்கள் சேர்ந்தீங்கன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அதான் ஒன்று உங்கள் ஈடி இல்லைன்னா விடுங்க, தமிழ்நாடு போலீஸ் போய் பிடிக்குது, எண்ணத்தை கிழிப்பீங்க. அன்னைக்கு மத்திய அமைச்சர் முரசொலி மாறின ஜெயலலிதா கைது பண்ணாங்களே, எண்ணத்தை கிழிச்சிங்க. அப்போ பாஜக ஆட்சியில் தானே இருந்தீங்க, எண்ணத்தை கிழிச்சிங்க. அதனால் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும், இதுதான் நியதி. போடுறாங்க கோர்ட்டில் இல்லைன்னு நிரூபி, நீ நிரபராதியாக இருந்தா நீ போவ, மின்சாரத்துறையில் உட்காந்துக்கிட்டு கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணுவேன், போக்குவரத்து துறையில் உட்காந்துட்டு வேலை வாங்கி தரணும், ரூபாயை வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுக்க மாட்டேன், பணத்தையும் திருப்பி கொடுக்க மாட்டேன். ஆனால் உன்னை கைது பண்ணக்கூடாதா? இல்லை உன்னை எதுவும் இது பண்ணக்கூடாது, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யக்கூடாதா? யோகியனா நீ கேட்குறேன், நீ யோகியனா? செந்தில் பாலாஜிக்கு தான் கேட்குறேன். யோகியனையா பிடிச்சிட்டாங்க, அயோக்கியம் தானப்பா பிடிச்சான். ஈடியை உடனே பிடிச்சானா இல்லையா? உன்னைத்தானே பிடிச்சான் இங்கே தமிழ்நாடு போலீஸு. அதனால் உன்னை பிடிக்கிறது என்ன தப்பு இருக்குது? ஊழல் செய்யாத மந்திரியாக இருந்தால் நீ குதிக்கலாம். நான் ஊழலை செய்யலைங்க, வேணும்னு பண்ணுறாங்க. இவங்களுக்கு என்ன வச்சுருக்கான், எல்லா ஊழலும் பண்ணிடுவான். பாஜக அதுலேருந்து ஈடி பிடிச்சா மத்திய அரசாங்கம் எங்களை பழி வாங்குகிறது. இழுக்கிறவெல்லாம் இழிச்சவாயில, கேட்குறவெல்லாம் கேனப்பாயில, எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நீ அயோக்கியங்கன்னு ஒன்று திமுக பூரா அயோக்கியர்களின் கூடாரம் அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அந்த காலத்து காமராஜர் போய் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு வைங்க, எப்போ நான் கரப்ஷன் பண்ணலை என்னை கைது பண்ணுறாங்கன்னு அவரை கேட்டுருந்தா மக்கள் நம்புவாங்க. கக்கன் கேட்டிருந்தா மக்கள் நம்புவாங்க. கேட்குறவன் செந்தில் பாலாஜியும் கே நேருவும் ஸ்டாலினா உதயநிதியும் நான் யோகின்னு கேட்டால் எவன் நம்புவான்? கண்டிப்பா சார். அதனால நிச்சயம் இவர்களுக்கு தண்டனை கிடைப்பது உறுதி அப்படிங்கிறது. இன்னைக்கு சிபிஐ அலுவலகத்துல சிஜேபி, அதாவது கரப்பான் பூச்சிகளின் கூட்டம் இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டெல்லியில ஜந்தர் மந்திர்ல ஒரு பெரிய போராட்டம் ஜூன் 20 இருந்து இது நடக்கிறத வாங்சுங் அவருடைய உண்ணாவிரத போராட்டத்துல இருந்து இன்னைக்கு கைவிட்டு இன்னைக்கு நார்மலா ஒரு போராட்டத்திற்கு பார்லிமெண்ட்ல தர்மேந்திர பிரதான், அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா, மோடி அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அங்க போய் மோடி அவர்களுடைய வீட்டை அங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாரு. அரெஸ்ட் பண்ணி அப்புறம் விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு போராட்டம், அவங்க நீட்டு வினாத்தாள் கசிவை எதிர்த்து அவங்க போராட்டம் பண்றாங்க. ஆனா தமிழகத்தில் சிபிஐ அலுவலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் ஆசாதி ஆசாதி அப்படின்னு தீவிரவாதிகளின் முழக்கமாக உருது எழுத்துக்களை முன்னால் வைத்து ஒரு போராட்டம் நடக்குது. இது எதற்காக இந்த போராட்டம்? இதுல அமீர் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார், பிரகாஷ் ராஜ் அவர்கள், ரஞ்சித் அவர்கள், மாரிதாஸ் அவர்கள், எல்லாருமே அதுல முக்கியமாக இருக்காங்க. சினிமாக்காரன் கூட்டம் திமுக காரன், இந்த ரஞ்சித், இந்த வெற்றிமாறன், அந்த இருந்தாலும் போதை மருந்து கடத்தல அமீர் அந்த அவர்கிட்ட இருந்து ஜாஃபர் சாத்திக்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காரு. இந்த 8வது அக்யூஸ்ட் அவர். இவர்களுக்காம ஒரு அஜெண்டா. இவங்கெல்லாம் இவங்க உதயநிதி ஸ்டாலினோட கைக்கூலிகள். இந்த கைக்கூலிகள் தான் அந்த போராட்டத்தில் போய் நிற்பான். காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஸ்ட்ரைக் பண்ணது நீங்கள் சொன்னபடி வினாத்தாளுக்கு உடைத்த இது வினாத்தாள் எப்படி கசிஞ்சதுன்னு கேட்குறான். இவங்க இதே ரத்து பண்ணணுங்கிறான். நீட்டு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஓனர்கிட்ட பூரா லஞ்சம் வாங்கினாரு உதயநிதி. ஸ்டாலின் லஞ்சம் வாங்கிட்டு இவங்களெல்லாம் தூண்டி விட்டுட்டு அப்பாவும் பையனும் நல்லவன் மாதிரி உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீட்டை ஏன் ரத்து பண்ணணும்? அவன் பாப்பா அவன் டாக்டர் பட்டத்துக்கு ஆள் எடுக்கிறான்ப்பா. அவன் 1000 பரிசை வைப்பான். அது தேர்றதா இருந்தால் நீ போ, இல்லைன்னா நீ போய் வேறு வேலை பாரு. அதுதானே பெரிய இதுக்கு நல்ல டாக்டர் உருவாகணும், பெரிய நல்ல பேஷண்ட்டை நல்லா ட்ரீட் பண்ணுங்கிறதுக்காக குவாலிட்டி வைக்கிறாங்க. நீ அதுவும் இல்லைன்னா நான் எதுவுமே எழுத மாட்டேன், எதுவுமே எழுத மாட்டேன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இங்கேருந்து போய் ரஷ்யாவில் வச்சிடறான். அங்கே நீட்டு மார்க் என்னன்னு கேட்குறான். நீ நீட்டை ரத்து பண்ணுங்கிற, அப்போ தமிழ்நாட்டு மக்கள்லாம் எப்படி போய் ரஷ்யாவில் போய் ஜெயிப்பான், சேருவான்? எப்படி சைனாவில் போய் சேருவான்? உலகம் முழுவதும் கேட்குறான் நீட்டு மார்க்கை. ஏன் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் நீட்டு மார்க்கை கேட்குறானே? நீ தமிழ்நாட்டை மட்டும் நீட்டை ரத்து பண்ணுன்னா நீட்டு பற்றி பரிசை ரத்து பண்ணணும்னா யார் போகிறானோ?
மாணவனும் பெற்றோர்களும் போராடணும். அவன் தானே மாணவன் தானே எழுத போகிறவன், பெற்றோர்கள் படிக்க வைக்க போகிறவன். இவன் 2 பேர் அமைதியாக இருக்கான். உங்களுக்கு எல்லாம் என்ன காயுதுன்னு கேட்குறேன். இந்த ரஞ்சித்துக்கு இவங்களுக்கும் எல்லாம் படிக்காத போயிருக்காங்க. இந்த ரஞ்சித் இந்த வெற்றிமாறன் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து சினிமாவில் சேர்ந்து. ஆனா அவங்க பேசுறது வந்து தலித் அமைச்சர்களுக்கு நீங்க பதவி கொடுத்திருக்கீங்க. தலித் அது மட்டும் இல்லாம RSS இதெல்லாம் எதுக்காக இந்த இடத்துல தலித் கார்டு பேசுறாங்கல்ல. இந்த ரஞ்சித் வெள்ளம் வரும்போது குடிசைகளுக்கு போய் தலித் மக்கள் அதிக இடத்துல பகுதிக்கு போய் தான் சம்பாதிக்கிற பணத்துல 100 ரூபா கொடுத்துருப்பாங்களான்னு கேளுங்க. வெற்றிமாறன் 100 ரூபா கொடுத்துருப்பாரா? தலித் மக்களுக்காக பேசுறாங்க இல்லைங்களா? அதனால இவங்க எல்லாம் வந்துக்கிட்டு ஒரு இது தலித்துங்கிற ஒரு கார்டை வச்சுக்கிறான். இதெல்லாம் உதயநிதியோட கைக்கூலி. அதனால உதயநிதி என்ன சொல்றாரு அதை கேட்டுக்கிட்டு ஆறு கைக்கூலிகள். ஆனா இன்னைக்கு விசிகா, CPI இவங்க எல்லாமே வந்து என்ன படிக்காத வேலைங்க ஆதரவுல இருக்காங்க. நீங்க நீட்டுனா என்னன்னு ஒரு வேலைக்கு தெரியல. தமிழ்நாட்டுல நீட்டுனால பல பிரச்சனைகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் ஆணை பிறப்பிச்சிருச்சு. நீட்டு வேண்டும், நீட் இருப்பதுதான் கரெக்டு, அது இன்டர்நேஷ்னல் லெவலில் போகுதுப்பா. அந்த மார்க்கு எல்லா இதுக்குலையும் கேட்குறான், எல்லா நாட்டிலையும் அது மாதிரி இங்கேயும் நடத்துகிறாங்க. நீட் தேர்வு குதிக்கிறானே. இந்த நீட் தேர்வு கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் ஆட்சியில் தானே இந்த பிள்ளையை கொண்டு வந்தாங்க. அப்போ கூட்டணி ஆட்சியில் வெக்கம் இல்லாமல் திமுககாரன் போய் சப்போர்ட் பண்ணால அதை. அப்புறம் நீட் இன்னைக்கு கத்தனா என்ன அர்த்தம்? நீட்டுனாலே என்னன்னு தெரியாதுங்க ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கும். அதனால இன்னைக்கு வந்துக்கிட்டு அது நீட்டு கொண்டாந்து தீர்மானமாக வெக்கம் இல்லாமல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீட்டுனாலே என்னன்னு தெரியாமல் நீட்டெல்லாம் தீர்மானமாக போடல. அதான் சுப்ரீம் கோர்ட்டு முடிவு ஆயிடுச்சு. அதனால நீட்டுங்கிறது இனிமே முடியாதது. ஆனா காக்ரோச் வந்து மோடி அவர்களையும் தர்மேந்திர பிரதான், அமித்ஷா எல்லாம் பதவி அப்படின்னு ஒரு பார்ட்டி அங்கே உருவாக்கி வச்சுக்கிட்டான். இல்ல அப்படி பதவி விலகணுங்கிறது என்ன காரணம்? ஏன் பதவி விலகணும்? ஸ்டாலின் எத்தனைக்கு பதவி விலகி இருக்கணும்? இங்க நடந்த அட்டூழியங்கள் அத்தனைக்கு எத்தனை தடவை பதவி விலகி இருக்கணும்? செஸ் சாம்பியன்ஷிப் இங்க வச்சாங்களே, அதை உதயநிதி சினிமா நடிகர் கணவருக்கு எல்லாம் போயிட்டு ரைட்ஸை கொடுக்கலையா? நீங்க பண்ணாத அநியாயமாயா, அயோக்கியமாயா? அப்படி இருந்தால் நீங்கள் எத்தனை தடவை ராஜினாமா பண்ணியிருக்கணும்? எத்தனை தடவை ராஜினாமா பண்ணீங்க? அதனால இதெல்லாம் இவங்க கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு சும்மா பந்தா காட்டுறாங்க. ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியாது. நீட்டுங்கிறது படித்தவன் சப்ஜெக்ட். உங்களுக்கு என்ன வேலையா உதயநிதிக்கு ஸ்டாலின் இருக்கிறது? நீ யார் நீட்டை ரத்து பண்ணுன்னு கேட்க? நீ யார்? உனக்கு ஓட்டு போட்டான், நீட்டை ரத்து பண்ணுவான். ஓட்டு போட்டான், உனக்கா ஓட்டு போட்டான்? அன்னைக்கு சாருங்கிற இதில் 75 லட்சத்தை என்னலன்னா 75 லட்சத்தை நீக்கலைன்னா இந்த தடவையும் ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ 75 லட்சம் போலி வாக்கு, நீக்கப்பட்ட போலி வாக்குகளை கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சு குறுக்கு வழியில் ஆட்சி வந்துட்டு கேட்டா மக்கள் ஓட்டு போட்டான் நீ செய்வையா? இன்னைக்கு ஒரு நாள் ஜெயிக்க முடிஞ்சதா? அந்த 25 லட்சத்தை எடுத்தோன்னு. அதனால இந்த 25 லட்சம் தான் காரணம். எல்லாம் போலி வாக்குகள். இவங்க அப்பா காலத்திலேருந்து கள்ள ஓட்டு போடுவாங்க, பையங்க காலத்திலையும் கள்ள ஓட்டு போட்டு அது ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ முடியலை, எல்லாம் எடுத்துட்டான் மத்திய அரசாங்கம். அதனால் கத்திக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறது தான் உண்மை.